சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம மீனா, சீதா அவங்க அம்மா எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு கோயில்லேருந்து வெளியில வந்து பார்த்தா, அவங்களோட கடை எல்லாமே வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்க கடை தான். மறுபடியும் நீங்க எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சீதா, நான் இப்பதான் மாமா கிட்ட சொல்லி இருந்தேன். அவரு தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. கமிஷனர் கிட்ட சொல்லி லெட்டர் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அதனால தான் வந்திருக்குமோ அப்படின்னு உடனே எல்லாருமே ஃபோன் பண்றாங்க. சீதா அருணுக்கு ஃபோன் பண்ண உடனே, "அவ்வளோ சீக்கிரமாவா ஆக்ஷன் எடுத்துட்டாப்ல? பரவாயில்லையே கமிஷனரு" அப்படின்னு அருணுக்கே தெரியாம சந்தேகப்பட்டு அவரே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. நம்மளால ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சீதாவோட அம்மா, மீனா இவங்க எல்லாமே நம்ம அருணுக்கு நன்றி சொல்றாங்க. இதுல என்னங்க இருக்கு? நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு அருண் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இருந்தாலும் அருணும் வந்து பார்த்தீங்கன்னா, கடைய கொண்டு வர்றதுக்கு தானே முயற்சி பண்ணாப்ல. இத பத்தி நம்ம எதுவும் பேச வேணாம் அதுக்கப்புறம். அதே டைம்ல இங்க சிந்தாமணி வழக்கம் போல நம்ம விஜயாவோட யோகா கிளாஸ்க்கு கார்ல வந்து இறங்கிட்டு உள்ளார போறாங்க. நம்ம சிந்தாமணி உள்ளார போன உடனே நம்ம முத்துவோட ஃப்ரெண்டும் வந்து சிந்தாமணியோட காரை டிரைவரோட தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் யோகாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிந்தாமணி வெளியில வந்து பார்த்தா காரை காணோம். உடனே டிரைவருக்கு ஃபோன் பண்ணலாம்னு போறாங்க. அந்த நேரம் பார்த்து முத்து வந்து, "என்ன காருக்காக வெயிட் பண்றீங்களா? காரு நான் சொன்னா தான் வரும். உங்க காரை நான் தூக்கிட்டேன்." அப்படின்ன உடனே, "எதுக்காக என் காரை தூக்குன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ என் மீனாவோட பைக்கை தூக்குனல்ல, அதுக்காக தான். என் மீனாவோட பைக் எங்க இருக்குன்னு சொல்லு." அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்பத்துல, "இல்ல, இல்ல எனக்கு நான் ஏன் அந்த பைக்கெல்லாம் தூக்குறேன்?" அப்படின்னு சமாளிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம், "நீங்க அங்க கடையெல்லாம் தூக்க சொன்னீங்கல்ல, அந்த ஆபீசரே எல்லா உண்மையும் சொல்லிட்டாப்ல. இப்ப கடை அங்கேயே வந்துருச்சு." அப்படின்னு நம்ம முத்து சொன்ன உடனே, இதுக்கப்புறம் இவங்கிட்ட சமாளிக்க முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம, "இந்த அட்ரஸ்ல தான் உன் பைக் இருக்கு. போய் எடுத்துக்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா முத்து சிந்தாமணியோட காரை வர வச்சு சிந்தாமணியை விட்டுறாப்புல. அங்க கடைக்கு போனா அவனுங்க பெரிய 3 பேர் இருந்துக்கிட்டு பெரிய ரவுடிங்க மாரி முத்து அடிக்க வரானுவ. ஆனா நம்ம முத்து தான் எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு பொளந்துருவாரே. அடி பொளன்னு பொளந்து விட்டு, அதுக்கப்புறம் பைக் எங்கன்னு கேட்குறப்ப, "அதெல்லாம் வந்த உடனே பீகாருக்கு ஏத்தி விட்டுட்டோம். இந்நேரம் பிரிச்சிருப்பாங்களே." அப்படின்ன உடனே நம்ம முத்து, "எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னோட பைக்குக்கான காசு அப்படியே வரணும்." அப்படின்னு சொல்லி நான் 2 சாத்து சாத்துறாப்புல. உடனே அவனுங்க வேற வழியே இல்ல. சிந்தாமணிக்கு தானே ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி முத்துன்னு ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்ன உடனே, "அவன 4 தட்டு தட்டுங்க." அப்படின்னோனே, "நாங்க எங்க தட்டுறது? அவன் தான் எங்கள தட்டு தட்டுன்னு தட்டிப்புட்டான். நீங்க உடனடியா அந்த பைக்குக்கான காச எடுத்துக்கிட்டு வாங்க. இல்லன்னா போலீஸ்ல நாங்க உங்கள தான் போட்டு குடுப்போம்." அப்படின்னு சிந்தாமணியே இந்த திருடனுவலாம் மிரட்ட ஆரம்பிச்சுட்டானுவ. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.